எங்களுக்கு அவ்வளோ உயிர் பயம் காட்டினாங்க சார். அவங்க வெட்டிடுவேன் குத்திடுவேன் அந்த மாதிரி சொல்லி ரொம்ப உயிர் பயம் காட்டாங்க சார். எங்களை ஏதோ பண்ண பாக்குறாங்க அந்த மாதிரி பண்றாங்க சார். ஒரே மன உளைச்சல் உயிர் பயம் சார். எங்களுக்கு நாங்க இருக்கிற இடத்துல வந்து கெஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார் நான். ஆனால் வந்து எங்கள் மேலே வந்து ரொம்ப அவங்க கெஞ்சா விற்கிறவங்க வந்து ரொம்ப எங்கள் மேலே தாக்குதல் நடத்தி தான் இருக்கிறாங்க. நாங்களும் ஸ்டான்லியில் பல முறை நாங்கள் அட்மிட் ஆகிட்டோம் சார். அங்கே மட்டும் வந்து வாக்குமூலம் வாங்கின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல சார். நேற்று சாயந்தரம் தான் நான் ஸ்டான்லியிலேருந்து நான் ரிசார்ஜ் ஆகி வந்தேன் சார் நான். ஆனால் சாயந்தரத்துலேருந்து சார் எங்களுக்கு அவ்வளோ உயிர் பயம் காட்டினாங்க சார். அவங்க நிறைய ஆளுங்களெல்லாம் கூட்டின்னு வந்து பொம்பளை ஆம்பளைங்களாம் வந்து அசிங்கமாக எங்களை கேட்டு என்னையும் என் பசங்களையும் கதவெல்லாம் உடைக்கிறது, டாப்பால்லாம் கழண்டி வந்துச்சு சார். வெட்டிடுவேன் குத்திடுவேன் அந்த மாதிரி சொல்லி ரொம்ப உயிர் பயம் காட்டாங்க சார். நேற்று ஃபுல்லாக வந்து டிசி ஆஃபீஸில் தான் இருந்தேன். நேற்று ஒரு 10 மணி வரைக்கும் டிசி ஆஃபீஸில் இருந்தேன். அப்புறம் 11 மணி வரைக்கும் நாங்கள் திருத்தூர் ஸ்டேஷனில் தான் இருந்து கொஞ்சம் போலீஸ் அனுப்புங்க சார், நீங்கள் அனுப்பிச்சாதான் நாங்கள் அங்கே போய் நாங்கள் வீட்டில் இருக்க முடியும், எங்களை ஏதோ பண்ண பார்க்குறாங்க, இதெல்லாம் விற்கலன்னா எங்கள் மேலே எதுக்கு சார் இவ்வளோ கொலவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க. பொம்பளை பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேறாங்க பசங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க சார். ஒரே மன உளைச்சல் உயிர் பயம் சார் எங்களுக்கு. போலீஸ் சொல்கிறாங்க அவங்க பாட்டுக்க வித்துன்னு போறாங்க. ஒரு போலீஸ் சார் அப்படி சொல்றாரு, வித்துன்னு போறாங்க, நீங்க அங்க இருக்காதீங்க, காலி பண்ணிடுங்க, பிரச்சனை வர இடத்துல எதுக்கு இருக்கிறீங்க அப்படி சொல்றாங்க சார். அது வரைக்கும் எங்க உயிருக்கும் மானத்துக்கும் எங்க உடமைகளுக்கும் எந்த ஒரு ஆபத்து இல்லாம காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க தான் சார் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த கெஞ்சா விற்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் சார். ஒரு பெரிய குற்றம் நடக்குது சார், என் கடமை நான் காவல் நிலையத்துக்கு தான் தெரிய வைக்கிறேன் நான். கொஞ்சம் பேர்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த இதுல இந்த மாதிரி தான் ஓட்டின்னு கிடக்குறாங்க, இவங்க இங்க இருந்துட்டு போயிட்டா கூட நல்லா இருக்கும், அவங்களுக்கு எங்க யாராவது வந்து நடவடிக்கை எடுத்தால் கூட நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து தைரியமாக வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. நாங்கள் எங்ககிட்ட கூட உட்காந்து பேசினுக்கும் சொல்லுவாங்க, அக்கா இவங்க இங்கே இருந்தால் காலி பண்ணிட்டா கூட நல்லா இருக்கும்க்கா, இவங்களால தான் இந்தமாரி வரானுங்க போகிறானுங்க. 2 படிக்கட்டுக்கு போய்க்கின்னு வந்துக்கின்னு இதை அடிச்சிக்கின்னு சின்ன சின்ன தலைக்காணிங்களாம் போட்டுட்டு எச்சையை துப்பிட்டு துணிங்க காய வச்சு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு பிச்சு போட்டு அந்த மாதிரிலாம் போகிறானுங்க சார். அவங்க பாஷையில் எங்களுக்கெல்லாம் வேறு மாரி மிரட்டல் விட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சார். அவங்க ரொம்ப சார் நானும் என் பசங்களும் ரொம்ப அனுபவிக்கிறோம் சார் அங்கே நாங்கள்.